தேமுதிக என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க? சிஎம்ஐயும் போய் பார்க்குறாங்க. எதிர்க்கட்சி தலைவரையும் போய் பார்க்குறாங்க. அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளார ஒரு 6 சீட்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து உறுதி அப்படிங்கிற மாரி செய்தியெல்லாம் வந்துருச்சு. யார் இந்த செய்தி போட்டாங்களோ சாபமெல்லாம் குடுக்குறாங்க அந்த அம்மா. என்ன தான் சார் மைண்ட் செட்ல தேமுதிக இருக்காங்க? அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல. அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்க பண்ற பேச்சுவார்த்தைகள், நீங்க என்னென்ன பண்றீங்க, உங்க நோக்கம் என்னன்றது பல தேர்தல்கள்ல தெரிஞ்சிருச்சு. பத்திரிகைகள் தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பேச்சு பேசுவீங்க, எப்படி பல்டி அடிப்பீங்க, இது கூட்டணிக்காக, இன்னும் பல விஷயங்களுக்காக நீங்க எதார்த்தத்த விட்டு கூட போயிட்டு தோத்து போற நிலைமை, பர்சன்டேஜ் இறங்கறதுக்கு நீங்களே காரணமா இருந்தீங்கன்றதெல்லாம் 3/4% சார் அவங்களுக்கு இப்ப இருக்கிறது. அதான் சொல்றேன். நல்ல பர்சன்டேஜ் இருந்தப்போ தேவையில்லாத முடிவு. மழை பெய்யும்போது உப்பு விக்கிறது, காத்தடிக்கும்போது மாவு விக்கிற கதைலாம் பண்ணீங்க. அப்ப அந்த மாரி விவகாரங்கள்ல பத்திரிகைகள், அவர்களுக்கு கிடைக்கிற தகவல்கள், இல்ல யூகங்கள கூட அவங்க எழுதுவாங்க. எழுதவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க அப்படி முதலமைச்சர் வந்தா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க போலயே! ம். அப்போ யூகங்கள்ன்றது எல்லாருக்கும் உண்டு தானே! அந்த உரிமை ஓகே. இருக்குல்ல. இவ்வளோ பேசியிருக்காங்க, இவ்வளோ சீட்டு குடுக்குறாங்க. இப்ப தமிழிசை கேட்குறாங்க. நீங்களே பார்த்து ஒரு இத சொல்லுங்க. எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்கன்ற மாரி சிரிச்சுட்டு போயிடுறாங்க. திமுக கூட்டணியில இப்படி நடக்க போகுது. 75 இடங்களை காங்கிரஸ் கேட்குது. இல்லாட்டி 75 40 இடங்கள் அமைச்சரவையில் பங்கு. இல்லாட்டி 40 இடங்கள் 4 ராஜ்யசபா. இப்படிலாம் உருட்டுனாங்கல்ல. அதெல்லாம் கண்டபடி உருட்டுலாம் நடக்க தான் செய்யும். அதுக்காக காங்கிரஸ் கோச்சிக்கிட்டு அவ்வளோதான் கபர்தார் தொலைச்சிருவேன். எனக்கு பண்ணணும்னா என்கிட்ட கேட்கணும். கேட்காமலாம் போடக்கூடாதுன்னு யாராவது கேட்டாங்களா? இல்ல திமுகல அது அவங்க கேட்டாங்களா? நீ எப்படி போடுவேன்னு கேட்குறாங்களா? இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கோவம் வருது? ஏன்னா, இவங்க சில டிமாண்டுகள வச்சு நெருக்கி கொண்டு போய்க்கிட்டு என்ன இருக்காங்க. டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க? 10 சீட்டு, 15 சீட்டுன்னு ஒரு டிமாண்ட் மாரி கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அத மெயின்டெயின் பண்ணிட்டு வேற சில விஷயங்களோட ஐக்கியமாகுறாங்க அந்த கூட்டணிக்குள்ளனா, நீங்க அத போட்டு உடைச்சிடுறீங்க. 6 அப்படின்றப்போ அவங்களுக்கு அதில கோவம் வருது.